ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் சொல்கிற விஷயம் மாத கடைசி ஆயிடுச்சு அப்படின்னா கையில் பணமே தங்குறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி மாத கடைசினா கண்டிப்பாக பணம் தட்டுப்பாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம இருந்துக்கோம். அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மாதம் முழுவதும் நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் பணம் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா வருமானம் வர்றவங்களும் அப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்போ சேலரி வரும், எப்போ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்போவுமே பணம் 30 நாட்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் பணம் தட்டுப்பாடா இந்த 4 விஷயங்களை செய்து பாருங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால இதை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கோல் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சேவிங் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்காக கோல் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், எவ்வளோ சேமிச்சிருவேன், அதை வாங்கிடுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இப்போது உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் 2025 கண்டிப்பாக எங்கிட்ட பைக் இருக்கும், அல்லது எங்கள் வீட்டுக்கு சோபா வந்துடும், அல்லது எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு வந்துடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமோட என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை எண்ணம் நம்ம என்ன எண்ணுறோமோ அது நமக்கு நம்மளுக்கு செயலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடைபெறும். அதே மாதிரி காரு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை டைம் டியூரேஷனோட நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உள்ள மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம புதுசாக நம்மளுக்குன்னு ஒரு குடிசையாக இருந்தாலும் நம்ம தனியாக ஒரு வீடு கட்டிடணும், இடம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 24 இருக்கோம். நான் 30க்குள்ளே நான் போட்டிருக்கேன். யாரெல்லாம் 30க்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக 30க்குள்ளே நான் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நான் பணத்தை சேமிக்க போகிறேன், அல்லது நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அல்லது ரொம்ப குறைவான வருமானம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2024 இருக்கோம். 2034 என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான இடம் கையில் இருக்கும், அல்லது வீடே நான் கட்டி முடிச்சிருவேன் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் டியூரேஷனோட நீங்கள் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த பொருட்கள் அல்லது வீடு இது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கையில் ஒரு கோடி என் கையில் இருக்கும், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் கோடீஸ்வரனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிசிஷன் எடுத்துகிட்டு அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் ஸ்பெசிஃபிக்கான கோல். கண்டிப்பாக இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அதே மாதிரி லேண்டு, காரு, கோல்டு இந்த மாதிரி காமனான விஷயத்தில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். டார்கெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 பவுன் நான் சேர்த்துருவேன், அல்லது 100 பவுன் சேர்த்துருவேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நோக்கி பயணம் ஆகும் பொழுது நம்ம செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்பை அதிகமாக்கிடுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுறாதீங்க, செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் ஒரு 10,000 ரூபாயில் இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1,00,000 ரூபாய் கூட இருக்கலாம். என்ன ஒரு வருமானம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து 10% கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிடணும். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது நிறைய பேருக்கு ஆவரேஜாக கிடைக்கிற வருமானம் பார்த்தீங்கன்னா 25,000 அப்படின்னா அதில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய். அப்போது இந்த 2,500 ரூபாயை முதல்லயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் 25,000 வச்சு குடும்பம் நடத்துறதே பெரிய
கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கே ரூ. 2500 எடுத்து வைக்கிறது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு மாதம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூ. 2500 எடுத்துட்டு வேற ஒரு அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருங்க, இல்லைனா வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு மீதி வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 22,500 தான் இருக்கும். இப்போ இங்கே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வருமானம் இந்த மாதம் ரூ. 22,500. இந்த ரூ. 2,500 நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம மறந்துடணும். அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சேமிப்பாயிடும். மீதம் இருக்கிற 22,500க்குள்ள செலவு பண்ணுறதுக்கு நம்ம பழகிடுவோம். செலவு போக சேமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். அதனால சேமிப்பு அப்படிங்கிறத முன்னாடியே பண்ணிடுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படின்னா சேமிப்பு அப்புறம் செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றுறதுக்கு பழகணும். அந்த மாதிரி பழகிட்டோம்னா மைண்டில் வந்து நமக்கு குறைவான அமௌண்ட் தான் கையில் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செலவுகளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நினைச்ச உடனே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து பியர் ப்ரெஷரில் வந்து இருக்கோம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அவங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அவங்க வீட்ல டிவி வாங்கிட்டாங்க, அவங்க வீட்ல சோபா வாங்கிட்டாங்க, அல்லது அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டாரு. எங்க வீட்ல இதுவரைக்கும் நாங்க வாங்கல. இந்த மாதிரியான பியர் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம கையில் பணம் இல்லைனா பரவாயில்ல, நம்ம வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக மற்றவர்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வருமானம் என்ன இருக்குது, நம்மளுடைய பட்ஜெட் என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா, ஒரு வெக்கேஷன் வருது, டிசம்பர் வந்துருச்சா, நம்ம வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு அங்கே போகணும், அல்லது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டூர் போயே ஆகணும். இல்லைனா எல்லாரும் கேட்பாங்க, நீ எங்கே டூர் போன, நீ எங்கே டூர் போன, அல்லது வந்து லீவை வந்து எப்படி வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷராக அமைகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே நம்ம செஞ்சிடணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து தள்ளி போடுறதுக்கும் அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். இப்போ வந்து வீக்கெண்டா வெளியே போகணும், அப்போ தான் நம்ம வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சொல்லிக்கிறோம். பட் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வீக்கெண்டில் தான் வெளியே போகணும் அப்படிங்கிறது, சாரி, வீக்கெண்டுனா வெளியே போகணும், அப்போ தான் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம மாற்றிடணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வெளியே போகணும் அல்லது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வீட்லேயே செய்யலாம். என்னென்னா பிடிச்ச விஷயங்கள், இப்போ பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லது வந்து இப்போ வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து லீவில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1 ஹவர் கிடைக்குது அப்படின்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு ஹேபிட். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு ஹேபிட். அதனால் அதை பண்ணுவேன். இதிலேயே என்னோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணால் உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு தோணுதோ அதை வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வீக்கெண்டுனா வெளியே தான் போகணுங்கிற எண்ணம் வேண்டாம். இப்போ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ₹1,00,000 இருக்குது, 1 கோடிக்கும் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய நீடு என்னவோ, நம்மளுக்கு வந்து இஎம்ஐ வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து மொபைல் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு தேவைப்படுற பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து மொபைல் வாங்கினா போதும் அப்படின்னு வந்து எண்ணணும். அதே மாதிரி கடன் வாங்கி எதையும் வாங்க கூடாது அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே இஎம்ஐயில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்காமல் நம்மளுக்கு பணத்தை சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு நாமளும் பழகணும், நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாவே லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. பட் வந்து இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுதான் உண்மை அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ வந்து கடன் வாங்க முடியல, வாங்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு பழகணும். ஒரு 6 மாதம் தள்ளி போடுறதுல தவறே கிடையாது. கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சு வாங்க முடியுமோ அதை சேமித்து வச்சு வாங்குறதுக்கு நம்ம பழகலாம். இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இதை பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம பழகிடுவோம். ஏன்னா சேமிக்க பழகிட்டோம் அப்படின்னா செலவு பண்ண மனசே வராது. இது வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் வந்து அதை மோட்டிவேட் ஆகி அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து 3வது விஷயம். அடுத்தது 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே தள்ளி போடுதல் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்ன மாரி, இந்த மாரி இஎம்ஐல வாங்குறது, பார்த்த உடனே வாங்குறது, இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா, சில விஷயங்கள நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, டேக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து தள்ளி போடணுமோ, அதற்கு தள்ளி போடணும். சில விஷயங்கள தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து ஆர்டி போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஆர்டிய ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் இல்ல, அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இந்த ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ல வந்து நான் வந்து நகை சீட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ஒரு ரீசன் சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசம்." அடுத்த மாசம்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 4 மந்த் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் என்னால வந்து ஒரு நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்றேன். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நெனைக்கிறோம். நம்ம வந்து வொர்க்கிங்ல இருக்கோம். பரவால்ல சனி, ஞாயிறுல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த சனி, ஞாயிறுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பலா இருக்கும். டெய்லி தான் வெளியில கிளம்பி போறோம். ஏன் சனி, ஞாயிறாவது வீட்லயே இருக்குமே, எதுக்கு வெளியில போய்க்கிட்டு? அப்படின்னா அந்த வேலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து செய்யாம விட்டுருவோம். அப்புறம் அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால இந்த சேமிப்பு அல்லது வந்து சில விஷயங்கள் செய்தே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தள்ளி போடாம உடனே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நினைத்த உடனே அத செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது எதுல அப்படின்னா, சேமிப்பு விஷயத்துல கண்டிப்பா அத செய்யுங்க. இந்த மாதிரி சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தள்ளி போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்றது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமை, அது வந்து நல்ல நாள் கிடையாது. இப்படி எந்த நாளும் வந்து நல்ல நாள், கெட்ட நாள் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா எல்லா நாளுமே நம்மளுக்கு வந்து நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிட்டு, அத வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு என்னைக்கு கிடைக்குதோ, அன்னைக்கே நம்ம வந்து அத செய்யறது. ஆ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது, கண்டிப்பா நம்ம வந்து நெறைய சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் சரி, வருடம் முழுவதும் சரி, எப்பவுமே கையில வந்து பணம் இருக்கிற மாரி ஒரு ஆ விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா பணத்தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஒரு 4 விஷயங்கள ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க கையில பணம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.